Dahiwala Center for Knowledge and Guidance presents weekly Iman Talk Show on every Sunday morning 6 a.m. Alhamdulillah, salatu wassalam ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma warzuqni fahma. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எதினே சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளை அல் குர்ஆன் பற்றிய ஒரு கலந்துரையாடலுடன் ஆரம்பிப்பதற்கு அருள் பாலித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடன் அல் குர்ஆன் பற்றிய சில வார்த்தைகளை கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சென்டர் ஃபார் நாலேஜ் அண்ட் கைடன்ஸ் நிறுவனத்தாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல் குர்ஆனை கற்க வேண்டும், அதனுடைய சிந்தனைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்துடன் இந்த கலந்துரையாடலில் பங்கு பட்டிருக்கும் உங்கள் அனைவரதும் தூய எண்ணத்துக்கு அல்லாஹ் முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அல் குர்ஆன்ல இருக்கிற மிக மிக முக்கியமான உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினைகளை சொல்ற சூரத்துல் துஹாவை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்க சென்ற அமர்வுல சூரத்துல் துஹாட 1வது வசனம் தொடக்கம் 5வது வசனம் வரைக்கும் நாங்க கலந்துரையாடினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வுல 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் கலந்துரையாடுகிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில நாங்க நேரடியாக 2வது அமர்வுகளுக்கு 6வது வசனத்திலிருந்து 11வது வசனத்துக்கு போகாம நாங்க சென்ற அமர்வுல பேசின சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்றது, இன்றைய நாங்க பேச போற விஷயத்த இன்னும் விளங்கி கொள்றது வழிவகுக்கும் அடிப்படையில நான் போன அமர்வுல பேசின சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகம் விட்டுறேன். தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பக்கமும் சதிவலைகளும் நிராகரிப்பாளர்களுடைய எதிர்ப்புகளும் சூழ வந்த நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பரப்புறந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்தார். ரசூல் அல்லாஹ் இருக்கிறான் தைரியத்துல தான் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். இப்படி இருக்கிற நேரம் திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கி கொண்டு இந்த வகை நிக்குது, அல்லாஹ் இறங்கி கொடுத்து கொண்டு அல் குர்ஆன் நிக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி 15 நாட்கள் சிறு அறிவிப்புகளின்படி 1.5 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வகை வரல. இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் மக்கா ஃபுல்லா பரப்புறான். அல்லாஹ் முகம்மது இறைவன் முகம்மது கைவிட்டுட்டான், முகம்மதை பீடித்திருந்த ஷைத்தான் முகம்மதை விட்டு போய்த்தான் இந்த செய்திய முழு மக்காலையும் நிராகரிப்பாளர்கள் அதை பரப்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை, அல்லாஹ் மட்டும் நம்பிதான் இந்த தவாவை செஞ்சு கொண்டிருந்த, இப்ப அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டானா என்று நபிப்பட்டம் கலட்டப்பட்டுச்சா, நான் என்ன பிழை செஞ்சுட்டேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, சரியான ஃபெடப்லைகிறான். இந்த ஒரு சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் துஹா இறக்கினான்ற விஷயத்தை நாம் விலாவாரியாக சென்ற அமர்வுல பேசினோம். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. வத்துஹா முற்பகலின் மீது சத்தியமா, வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமா, மா வத்தஅக ரப்புக வமா கலா நிச்சயமாக உமது இறைவன் உம்மை வெறுக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை. இந்த சூறாவை அப்படி இறக்குறான். அல்ல 2 இயற்கை காட்சிகள் மீது சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் அவங்கள வெறுக்கல்ல, அல்லாஹ் அவங்கள கைவிடல என்ற கருத்தை சொல்றான். அப்ப நாங்க பார்த்தோமே, அல்லாஹ் இந்த 2 இயற்கை காட்சிகள் சொல்றான். முற்பகல் அதுக்கு நேர் முரணானதுதான் இந்த இரவு. முற்பகல்ல ஒளி பூமி ஃபுல்லா படர்ந்திக்கும், இரவு நேரத்துல இருள் படர்ந்திக்கும். அப்ப ஒளிக்கு முரணானதுதான் இருள். அப்ப ஒளியும் இருளும் மாறி மாறி வார நேரம் நாங்க யாரும் யோசிக்கிறல, இது இந்த பிரபஞ்சத்துல கோளாறு தான் காரணம். ஒளி ஆயிக்குது, திடீர்னு இருளாகுது, இருளாயிக்குது, ஒளி ஆயிக்குது. இது பிரபஞ்சத்துல கோளாறு தான் காரணம், இல்லாட்டி இந்த வானம் பூமியின் மீது கொண்ட கோபம் தான் காரணம் நாங்க யாரும் யோசிக்கிறல. அல்லாஹ் சொல்றான், இந்த இரவு பகல் மாறி மாறி வாரது இந்த பிரபஞ்ச ஓட்டத்துல
எப்படி ஒரு பிரபஞ்ச ஓட்டத்தில் ஒரு இயற்கையோ அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்வுல துன்பமும் இன்பமும் மாறி வாருது, நஷ்டமும் லாபமும் மாறி மாறி வாருது. மனித வாழ்க்கையிட இயற்கை அது யதார்த்தம் விஷயத்த அல்லாஹ் மிச்சம் அழகா அந்த வசனத்துல விளங்கப்படுத்தினான். அதுக்கு ஒரு அல்லாஹ் சொன்னான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நிச்சயமாக உங்களோட வருகின்ற நிலைமை ஆரம்பத்தை விட சிறந்ததாயிக்கும் அல்லாஹ் சொன்னான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மக்கா வாழ்க்கையில கிடைக்காத நிறைய விஷயத்த அல்லாஹ் மதீனா வாழ்க்கையில கொடுத்தான். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு நாங்க விளக்கம் படிச்சோம். இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த உலகத்துல இன்பம் வரையிலும் துன்பம் வரையிலும், லாபம் வரையிலும் நஷ்டம் வரையிலும், இந்த சோதனை எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அந்த யதார்த்தத்தை விளங்கி வாழ்ந்தா மறுமையில எந்த சோதனைகளுமே இல்லாத திருப்தியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் விஷயத்த அல்லாஹ் சொன்னான். இப்ப முதலாவது சோதனை ஒரு யதார்த்தம் என்றதை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். ரெண்டாவது அல்லாஹ் சுபசோபனம் சொல்லி அந்த சோதனை விளங்கப்படுத்தினான். அப்ப இந்த விஷயங்கள் தான் நாங்க முதலாவது அமர்வுல நாங்க டிஸ்கஸ் பண்ணின விஷயம். இப்ப நாங்க 6வது வசனம் தொடக்கம் 11வது வசனத்துக்கு வருவோம். இந்த வசனங்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த சோதனையை எதிர்கொள்ள முழு மனித சமுதாயத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் புரிந்த அருட்கொடைகளை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துகளை ஞாபகப்படுத்துவதன் மூலம் இந்த சோதனைக்கு ஒரு ஆறுதலை அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. யதீம்ட அனாதை. அலம் யஜிதுக யதீமன், நான் உங்களை அனாதையாக கண்டோம். ஃபஆவா, புகலிடம் அளிக்கவில்லையா? வவஜதக ضالன், வழி தெரியாது தடுமாறுபவராக கண்டு ஃபஹதா, உங்களை வழிகாட்டலையா? வவஜதக ஆயிலன், நீங்க வறுமையில ஈக்கிறவராக கண்டு ஃபஅக்னா, உங்களோட தேவை இல்லாதவராக வசதி படைத்தவராக நான் மாற்றலையா? அல்லாஹ் அடுத்த வசன தொகுதியில கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கிடைக்கிறதுக்கு முந்தி, நுபுவத் நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நேரே ஒரு அனாதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையில வாழ்ந்தான். எந்த திசையில போற வழி தெரியாம தடுமாறி கொண்டிருந்தான். அல்லாஹ் சொல்றான், அந்த நேரம் நான் உனக்கு புகலிடம் தந்தேன், அந்த நேரம் உன்னை வசதி படைத்தவராக மாத்தினேன், அந்த நேரம் உனக்கு நேரு வழியை காட்டினேன். நீ நபிப்பட்டம் தாரத்துக்கு முந்தைய அல்லாஹ் புகலிடம் தந்த அல்லாஹ், நேரு வழி காட்டின அல்லாஹ், வசதி படைத்தவராக மாத்தின அல்லாஹ், வகை கிடைச்சதுக்கு பொறும் நபிப்பட்டம் கிடைச்சதுக்கு பொறும் உங்களை கையிடுவானா? நீங்க ஒரு நபியா மாற்றப்பட்டதுக்கு பொறும் உங்களை கையிடுவானா? இந்த கேள்வி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். முதலாவது வசனம், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நான் உங்களை அனாதையாக கண்டு புகலிடம் தரவில்லையா? உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை நாங்க பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முந்தையே ரசூல்லோட வாப்பா ஒரு வர்த்தகத்துக்கு போய்த்துவாருன்னு, பிசினஸுக்கு போய்த்துவாரு நேரம் வாப்பா மூத்து. அப்ப ரசூல்லா பிறக்கிற நேரமே ஒரு அனாதை, பிறக்கிற நேரமே ஒரு அனாதை. ரசூல்லா அப்படி எல்லாம் கை விட்டானா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிட அரவணைப்பிட அப்படியே வாழ்ந்துட்டு வாரான். 6 வயதா ஒரு நேரம் எத்ரிபுக்கு போய்த்து வர நேரம், அப்போ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மாவும் மூத்து. ரசூல்லாக்கு 6 வயசாகிற நேரம் வாப்பாவும் இல்ல உம்மாவும் இல்லை. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அப்படி சீரழிஞ்சு போட்டானே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அவரை பாட்டனார்ட அரவணைப்புல வாழ்றார். அப்துல் முத்தலிப் பாட்டனார்ட அரவணைப்புல வாழ்றார். அவரை பாட்டனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான இரக்கம், சரியான கருணையோடு வளர்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முதுவை தட்டி, இந்த மகனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இது, இந்த மகன் எதிர்காலத்தில் நிறைய சாதனைகளை செய்வான்னு வளமையா சொல்லக்கூடிய இப்ப ஒரு 8 வயசு ஆகிற நேரம் அப்துல் முத்தலிஃபும் மூத்து. அதோட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கைவிட்டானா? இல்ல. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தந்தையிட சகோதரட அரவணைப்புக்கு வரார். அபூ தாலிப் அரவணைக்கு வரார். அபூ தாலிபுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்.
அவ்வளோ பிள்ளைகள் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சரியான இரக்கமா அவர் அழகா வளர்த்தார். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிக்கிறான். இப்படி அல்லாஹ் தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப எல்லாம் அவங்கள பராமரிச்சிடுவார, அவங்களோட அன்பா பார்த்து கொள்ற அந்த வளர்க்கிற ஒருத்தரை இழக்கிறாரோ அப்பெல்லாம் இன்னொரு ஏற்பாடு அல்லாஹ் தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செய்யறார். இதெல்லாம் எப்ப ரசூல்லாக்கு நுபுவத் கிடைக்க முந்தி. அதான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நுபுவத் கிடைக்க முந்தி, உங்களுக்கு வஹி தாரத்துக்கு முந்தி நீங்க அனாதையாக இருக்கிற நேரம், உங்களோட உறவுகளை இழந்துற நேரம், அப்படியே உங்களை விட்டமா இல்ல. ஃபஆவா, நான் உங்களை புகலிடம் அளிக்கலையா, புகலிடம் அளிக்கலையா, இப்படி கைவிடாம உங்களை பாதுகாத்த அல்லாஹ். நீங்க நபியா மாறினத்துக்கு போறோம், நபி பட்டம் கிடைச்சதுக்கு போறோம், அல்லாஹ் உங்களை கைவிடுவானா, அல்லாஹ் உங்களை வெறுப்பானா? இந்த விஷயத்த அல்லாஹ் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா இந்த வசனத்துல கேட்கிறான். எங்கட வாழ்க்கையிலும் நாங்க யோசிச்சு பார்த்தா அல்லாஹ் எங்கட நிறைய அருள்களை செஞ்சிருப்பான். ஆனா ஒரு 2-3 விஷயம் நாங்க நினைக்கிறதுக்கு மாறா நடந்த போறோம். அல்லாஹ் என்ன கை விட்டுட்டானே, நான் துவா ஓதுறேன் தானே, நான் தொழுறேன் தானே, அல்லாஹ் கைண்ட மேல கோவமா, இல்லாட்டி இது ஒன்றும் அங்கீகரிக்கப்படலையா, இந்த வார்த்தை பிரியவங்களும் நாங்க பேசுறோம் சில பேர். ஆனா அல்லாஹ் இதுக்கு முந்தி செஞ்ச எல்லா நியமத்துகளையும் நாங்க மறக்க மாய்தான். அல்லாஹ் சொன்னான், உனக்கு இவ்வளவு நியமத்துக்களை தந்த, இவ்வளவு அருள்களை புரிஞ்ச அல்லாஹ் உன்னை கைவிடுவானா, உன்னை வெறுப்பானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்க, وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. وَوَجَدَكَ ضَالًّا, உம்மை வழித்தடுமாறுபவராக கண்டு வழிகாட்டவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சமூகம் எப்படி கேவலமான ஒரு சமூகம் என்று நான் சொல்லி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரியான கொள்கை ஒன்று இல்ல, கொள்கை தெளிவில்ல, பிரபஞ்சம்டா என்னான்னு தெரியா, பண்பாடு இல்லாத தரைக்கட்ட ஒரு சமூகத்துல தான் ஒரு சூழல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்றார். சிலை வணக்கங்கள், லாத், உஸ்ஸா, மனாத் இந்த சிலை வணக்கங்கள் இருக்குது. பஞ்சமா பாதகங்கள் மலிந்து காணப்படுது. கொலை கொள்ளை இதுக்கெல்லாம் குறவே இல்லை. அனைத்து விதமான பாவங்களும் மலிவா காணப்பட்ட ஒரு சூழல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்றாங்க. இன்னொரு பக்கம் நாங்க தௌராத பின்பற்றுக் கொள்றோம் சொல்ற ஒரு யூதர்கள், நாங்க இஞ்சியில பின்பற்றோம் சொல்ல கிறிஸ்தவர்கள், அவங்க உண்மையான வழிகாட்டல்களை இழந்து மனிதர்கள்ல பகுத்தறிவின் மூலம் உருவாக்கப்பட்ட கருத்துக்களையும் கருத்து திரிவுகளையும் பின்பற்றி வாழ்ந்த ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம். இப்படியான ஒரு சமூகத்துல இப்படியான ஒரு சூழல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்றாங்க. ஆனா வெள்ளத்துல அடிபட்டு போற சருகள் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவத்துக்கு பின்னுக்கால, அந்த கொள்கைக்கு பின்னுக்கால, அந்த பண்பாடற்ற செயல்களுக்கு பின்ன ரசூல் அப்படி அடிபட்டு போகல. ரசூல்லா அதை விட்டு ஒதுங்கிக்கிறான். ரசூல்லாவ அந்த நம்பிக்கை ஒன்றும் பாதிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதால பாதிப்படையல, விலகிக்கிறான். ஆனா ரசூல்லாக்கு எது சரியான வழி, உண்மை இந்த வாழ்க்கை பத்தி உண்மையான இந்த வாழ்க்கைன்ற என்ன, நாங்க எந்த திசையில போகணும், இந்த பெரிய ஒரு சிந்தனை இருந்துச்சு. அது ரசூல்லா நிறைய யோசிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராக்குவில போய் அத்தனை செஞ்சு இந்த வாழ்க்கைன்ற என்ன, நான் எந்த திசையில போகணும், எது நேர்வழி, இப்படி ஒரு வாழ்க்கை பண்பாடற்ற வாழ்க்கை கேளாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு அந்த சிந்தனையில தான் ஆழ்ந்திருந்தாங்க. அந்த நேரம் தான் அல்லாஹ் வஹிய கொடுத்து, அல் குர்ஆனை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேர்வழி காட்டினான். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. நீங்க வழி தடுமாறுபவராக இருக்கிறத நான் கண்டு, எந்த திசையில போகணும்னு தெரியாம இருக்கிறவராக நான் உங்களை கண்டு ஃபஹதா வழிகாட்டவில்லையா அல்லாஹ். நபி பட்டம் கிடைக்க முந்தையே வழி தடுமாறுபவராக உங்களை கண்டு அல்லாஹ் வழிகாட்டின நேரம், நபி பட்டம் கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களை கைவிடுவானா, அல்லாஹ் உங்களை வெறுப்பானா நபியே அல்லாஹ் இந்த வசனத்துல கேட்கிறான். நான் அடுத்த வசனத்துக்கு போனா, وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى.
வறுமையில் தடுமாறுபவராக கண்டு, வறுமையில் ஈக்கிறவராக கண்டு, தேவை அற்றவராக மாற்றினோம், வசதி படைத்தவராக மாற்றினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தா, ரசூல்லாட வாழ்க்கை ஆரம்பத்துல மிச்சம் வறுமையா தான் இருந்துச்சு. ரசூல்லாட வாப்பா மூத்தா ஒரு நேரம் உங்களுக்கு தெரியும். ரசூல்லாட வாப்பா ரசூல்லா பிறக்க முந்தைய மூத்து ஏற்கனவே சொன்னேனே. ரசூல்லாட வாப்பா மூத்தா ஒரு நேரம் அவங்கள்ட்ட இருந்தது ஒரு பெண் ஒட்டகையும் ஒரு பெண் அடிமையும் தான் அவர் வாப்பா விட்டுட்டு போனார். ஒரு பெண் ஒட்டகையும் ஒரு பெண் அடிமையும் மட்டும்தான் விட்டுட்டு போனார். ரசூல்லா இப்ப தாயோட அரவணைப்புக்கு வாரான், தாயும் மூத்து. ஒரு பாட்டன் அரவணைப்புக்கு வராங்க, அவங்களும் மூத்து. அதுக்கப்புறம் அபூ தாலிப் அரவணைப்புக்கு வரான். அபூ தாலிபுக்கு நிறைய பிள்ளைகள். அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளை எடுத்து வளர்த்தார். அது நிறைய பொருளாதார நெருக்கடி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுலயே ஆடு மேய்க்க போனார். அடுத்தவர்களோட ஆடை மேய்ச்சி அதுல வார சல்லி எடுத்து வாழ வேண்டிய நிலைமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாயினார். ரசூலுல்லாஹ்க்கு 12, 13 வயசு ஆகுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபோட வியாபாரத்துக்கு போனார். 12, 13 வயசுல அபூ தாலிபோட வியாபாரத்துக்கு போனான். உண்மையிலேயே வறுமை என்று சொல்றது ஒரு மனுஷன் உள்ளத்தை பாதிக்கிற, உடலை பாதிக்கிற, சிந்தனையை பாதிக்கிற ஒரு கொடுமையான ஒரு நோய் தான் இந்த வறுமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வறுமை இறை நிராகரிப்பை நோக்கி கொண்டு போகும். ஆனா அந்த வறுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாதிக்கல, அல்லாஹ் ரசூல்லாவை பாதிக்க உடல். ரசூல்லாட பிற்காலத்தை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் அவர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெரும் சீமாட்டி பணக்கார ஒரு பெண்ட வியாபாரத்துல முகவராக மாறுறாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்பாடை பார்த்து, நற்குணங்களை பார்த்து அந்த சீமாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருமணம் முடியும். இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வறுமை அப்படியே இல்லாம போகுது. இதைத்தான் நல்லா கேட்கிறான். நபியே, நாங்க உங்களை வறுமையில தடுமாறுபவராக கண்டு, வறுமையில ஈக்கிறவராக கண்டு, வசதி படைத்தவரா மாத்தல்லையா, தேவையற்றவரா நான் உங்களை மாத்தல்லையா? நல்லா இந்த வசனங்களை கேட்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 வசனங்கள்லயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறந்த காலத்தை ஞாபகப்படுத்துறார். ரசூல்லோட வரலாற்றை ஞாபகப்படுத்துறார். நீங்க இப்படி இருந்தீங்க, நான் உங்களை இப்படி மாத்தினேன். இப்படி இந்த ஓலை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அல்லாஹ் இப்ப கைவிடுவானா? அதே அல்லாஹ் தான் இப்ப மீகிறான். உங்களை கைவிடுவானா? உங்களை வெறுப்பானா? இந்த விஷயத்த அல்லாஹ் இந்த வசனத்துல கேட்டான். அடுத்த வசன தொகுதியில அல்லாஹ் மிக முக்கியமான விஷயத்த சொல்றான். நான் உங்களை ஒரு பலவீனமான நிலையிலேருந்து ஒரு பலமான நிலையை கொண்டு வந்து அனாதையா இருந்தீங்க, புகலிடம் தந்து. வழி தடுமாறுபவராக இருந்தீங்க, உங்களை வழி காட்டின. வழி தடுமாறுபவராகிறது ஒரு பலவீனமான நிலை, நேரு வழியில போறது ஒரு பலமான ஒரு நிலை. அனாதையாகிறது உண்மையிலேயே ஒரு பலவீனமான நிலை. புகலிடம் கொடுக்கிறது ஒரு பலமான நிலை. வறுமையில தடுமாறுறது ஒரு பலவீனமான நிலை. வசதி படைத்தவராக தேவையற்றவராக மாத்துறது ஒரு பலமான நிலை. இப்ப அல்லாஹ் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அல்லாஹ் அடுத்த வசனங்கள்ல சொல்றான், அப்படி பலவீனமான நிலையில ஈக்கிறாங்களே மனிதர்கள், அவங்கள பராமரிங்க. நீங்க அல்லாஹ் செஞ்ச இந்த நிஅமத்துக்கெல்லாம் செய்யற நன்றி கடன் என்ன தெரியுமா? அத்தகைய பலவீனமான நிலைமையில இருக்கிற மனிதர்களை நீங்க பராமரிங்கிற அவசியத்தை அல்லாஹ் அடுத்த வசனங்கள்ல அழகா விளங்கப்படுத்துற பாருங்க. فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ யத்தீம்னா அனாதை. ஃபலா தக்ஹர், தக்குஹர் என்று சொல்லிக்கிட்டாங்க. தக்குஹர்னா ஆதிக்க போக்குல நடந்து கொள்ளவானம், அடக்கி ஆள்ற போக்குல நடந்து கொள்ளவானம். தக்குஹர்னு அப்படித்தான், அனாதைகளோட ஆதிக்க போக்குல நடந்து கொள்ளவானம் என்ற சொல்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றான். உண்மையிலேயே இந்த அனாதை என்ற நிலைமைக்கு தானே அது ஒரு கஷ்டமான ஒரு பலவீனமான ஒரு நிலைமை. அது
தந்தை சொத்துக்களை விட்டுட்டு போனாலும் சரி, விட்டுட்டு போவாட்டியும் சரி, அந்த அனாதை என்ற ஒரு நிலைமை மிச்சம் ஒரு பலவீனமான நிலைமை. உளவியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துற ஒரு நிலைமை தான் இந்த அனாதை என்று சொல்ல எங்களுக்கு தெரியும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்தாலும் ரசூல்ல எந்த அநீதிக்கும் எந்த கொடுமைக்கும் உட்படல. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகலிடம் அளிச்சு பாதுகாத்தான் தானே. ஆனா ரசூல்லா வாழ்ந்த ஜாகிலிய அந்த சமூகம் அனாதைகளை ஒதுக்கிச்சு. அனாதைகள் உளவியல் ரீதியா எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போடலுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே போட்டுச்சு. அனாதைகளை சொத்துக்களை பொருளாதார ரீதியா அவங்கள சுரண்டினா, அவங்கள ஒதுக்கினா, அவங்கள அடக்கினா, அந்த அனாதைகளை பிரித்து பார்த்தான். அனாதைகளை சமூகத்தை ஒதுக்கி பிரித்து பார்த்தான். அனாதைகளை சமூகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பா, வித்தியாசமான ஒரு மனிதராக இந்த அனாதைகளை பார்த்தான். இந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனாதையாக பிறக்க செய்து ரசூல்லா அந்த அனாதைகள் எப்படி பராமரிக்கிற அந்த வழிகாட்டல் கொடுத்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் வயஸ்அலூனக அனில் யதாமா, அவர்கள் உங்களிடம் அனாதைகளை பத்தி கேட்கிறார். குல் இஸ்லாஹுல் லஹும் ஹைர், அவங்களோட கருமங்களை அவங்களோட வேலைகளை சீராக்கி வைக்கிறது நல்லது. வஇன் துகாலிதூஹும் ஃபஇஹ்வானுக்கும், நீங்க அவங்களோட கலந்து வாழ நேசித்தால் ஃபஇஹ்வானுக்கும், அவங்க உங்களுடைய சகோதரர்கள் சொன்னார். இந்த அல் குர்ஆன் இந்த வசனம் பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துது. அனாதையை ஒதுக்கி வச்சுக்கிற நேரம், அனாதை சமூகத்துல வேற ஒரு படைப்புண்டு பார்த்த நேரம், சமூகத்துக்கு ஒரு சாப கேடு இந்த ஜாலிய சமூகம் அனாதைகளை ட்ரீட் பண்ணின நேரம், அல்லாஹ் உங்களுடைய சகோதரர்கள் என்று சொன்னான் தானே, அது பெரிய ஒரு புரட்சி. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச சூறா தான் அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமையினால பொய்ப்பிப்பவரை பார்த்தீரா. அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், கூலி கொடுக்கும் நாளை மறுமை நாளை பொய்ப்பிப்பவரை பார்த்தீரா நல்லா கேட்கிறான். அப்புறம் அவங்க எப்படியாப்பட்ட ஆக்கள் குணநலங்கள் எல்லாம் கீழே சொல்லிட்டு போறான். நான் மறுமையினால பொய்ப்பிக்கிறதுண்டா பெரிய நிராகரிப்பாய்க்கும், தொழாதவராய்க்கும், நோம்பு பிடிக்காதவராய்க்கும், ஜகாத் கொடுக்காதவராய்க்கும் நாங்க யோசிப்போம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அவர்கள் அனாதைகளை பராமரிக்க மாட்டார்கள் நல்லா சொல்றான். பல அனாதைகளை பராமரிக்காம இருக்கிறது, அவங்களோட ஒரு ஆதிக்க போக்குல பேசுறது அல்லாஹ் அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமையினால மறுக்கிற ஒரு பெரும் பாவமாக அல்லாஹ் சொல்றான். இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனாதைகள் அவங்களோட பொருளாதாரம், அவங்களை எப்படி பாதுகாக்கிற, அவங்களை எப்படி அரவணைக்கிறது சம்பந்தமா சுமார் 22 இடங்கள்ல பேசுகிறான் அனாதைகள் சம்பந்தமா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதையாக வாழ்ந்ததால அந்த அனாதைகள்ல கஷ்டம், அந்த வாப்பா இல்லாம வாழ்றது, வாப்பா உம்மா அந்த 2 பேரும் இல்லாம வாழ்றதுல கஷ்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லாவே தெரியும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனவ காஃபிலுல் யதீம் கஹாஅதைன் சொன்னாங்க, நானும் அனாதையை பராமரிப்பவனும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். அவர் 2 விரலையும் இணைச்சு காட்டி ரசூல்லா சொன்னாங்க. அதே மாதிரி யார் அனாதைகளோட சொத்துக்களை சுரண்டாங்களோ அது ஒரு பெரும் பாவம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி அனாதைகளை பராமரிக்கிறது, அவங்களை அரவணைக்கிறது ஒரு பெரிய ஒரு நன்மையில கொண்டு வந்து தார விஷயமாகும். அவங்களோட ஆதிக்க போக்குல நடக்கிறது, அவங்கள புறக்கணிக்கிறது, அவங்கள ஒதுக்குறது பெரும் பாவமாகவும் தான் இஸ்லாம் கருது. எங்களுக்கு ஒரு லேசான விஷயமா இருந்தாலும் கூட இன்றைக்கு உலகத்துல சுமார் 153 மில்லியன் அனாதைகள் இருக்கிறார். தரவுகள் சொல்லுது 153 மில்லியன் அனாதைகள் இருக்கிறாக தரவுகள் சொல்லுது. ஒவ்வொரு 14 நிமிஷத்திலையும் ஒவ்வொரு 14வது நொடியிலையும் ஒரு அனாதை உருவாகிறாரு யூனிசெஃப் சொல்லுது. அப்ப இன்னைக்கு உலகத்துல இந்த அனாதைகளை பராமரிக்கிற சிஸ்டம் எல்லாம் ஈகுதான்னு பார்த்தா உண்மையிலேயே தொண்டு நிறுவனங்கள் பராமரிப்பு நிலையங்கள் எல்லாம் சர்வதேச ரீதியிலும் சரி எங்களோட தேசிய ரீதியிலும் சரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் அனாதை பராமரிப்பு நிலையங்கள் ஈகுது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா
அந்த அனாதை பராமரிப்பு நிலையங்கள்ல உண்மையிலேயே அனாதைகள் பராமரிக்கப்படுறாங்களா? அவங்க கருணை காட்டப்படுகிறாங்களா? அன்பு செலுத்தப்படுகிறாங்களா? அரவணைக்கப்படுகிறாங்களா என்ற பெரும் கேள்விக்குறி உண்டு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஆம், எஸ் என்ற அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அங்க அந்த தொண்டு நிறுவனங்கள், அந்த அனாதை பராமரிப்பு நிலையங்கள் வெறுமனே அவங்களோட வயிற்று பிழைப்பு அடிப்படையாக கொண்டோ, இல்லாட்டி பொருளாதாரத்து நோக்கத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டோ அனாதைகளோட ஆதிக்க போக்குல நடக்குதா என்ற விஷயத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு பக்கம் இது, சிலர் நாங்க அனாதைகளை பராமரிக்கிறோம், அனாதைகளை அரவணைக்கிறோம், அனாதைகளுக்கு உதவி செய்யறோம் என்ற பேர்ல புகைப்படங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல பரப்பிட்டு ஊர் முழுக்க மேலம் தட்டிட்டு ஈகிற நேரம் அந்த அனாதைகளோட நிலைமை என்ன? இதெல்லாம் அந்த அனாதைகளுக்கு விளங்குது. இப்ப அவங்க என்ன செய்யுது? இப்படி ஒரு துருப்பாக்கியமான நிலைமையும் எங்களுடைய சமூகத்துல இல்லாம இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்றான், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அவர்கள் இறைவன் மீது கொண்ட பிரியத்தினால், இறைவன் மீது கொண்ட அன்பினால் அனாதைகளையும் ஏழைகளையும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் என்றுதான் நல்லா சொல்றோம். அப்ப இங்க முகஸ்துதி கலக்கேல அல்லாஹ் மீதான அன்பு, அல்லாஹ் மீதான இரக்கத்தால தான் நாங்க அனாதைகளுக்கு உணவளிக்கணும் விஷயத்த அல்லாஹ் சொல்றோம். உண்மையிலே ஒரு குழந்தை அனாதையாக பிறக்குது, இல்லாட்டி ஒரு குழந்தை அனாதையாக ஈக்குது என்று சொல்றது ஒரு குறை அல்ல, அது அல்லாட நாட்டம். ஆனா அந்த அனாதைய பராமரிக்கிறது, அந்த அனாதைய அரவணைக்கிறது சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு என்ற விஷயத்த இஸ்லாம் மிகவும் அழகாக மிக தெளிவாக சொல்லி அதான் நல்லா சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனாதையிட அந்த அநீதிக்கு கொடுமைக்கு உட்படல தானே அல்லாஹ் பாதுகாத்தான். இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த அனாதைகளை ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அந்த அனாதையிட கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அந்த அனாதைக்கு நடக்கிற அநீதி உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து அனாதையை பாதுகாங்க, அந்த அனாதையை ஆதிக்க போக்குல நடக்கவானம்னு சொல்லுங்க, நீங்க நடந்து கொள்ளவானம் நடக்கவானம்னு சொல்லுங்க என்ற செய்தி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அடுத்த வசனத்தை நாங்க பார்ப்போம். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. وَأَمَّا السَّائِلَ அதுக்கு உண்மையிலேயே ரெண்டு விளக்கங்கள். முதலாவது சாயில யாசகம் கேட்டு வாராக்கள் நாங்க சொல்றோம் சாயில். ஃபலா தன்ஹர், தன்ஹர்ண்டா உதவி செய்ய கேட்டு வாராக்களை உதவி செய்யாம ஈக்கவானம் நல்லா சொல்லல. தன்ஹர்ண்டா ஏசி விரட்டி விட்டுறது, கடுமையான பேச்சுக்களை பேசி அவங்கள விரட்டி விட்டுறது, இல்லாட்டி அவங்கள கணக்கெடுக்காம அவங்கள இக்னோர் பண்றது, இதுதான் தன்ஹர்ன்னு சொல்ற. அப்ப அல்லாஹ் சொல்ற وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ, கேட்டு வருபவர்களை விரட்டவானம், அவனோட ஆதிக்க போக்குல நடந்து கொள்ளவானம் விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அனாதைக்கு பிறகும் அனாதையோட சேர்த்து சமூகத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான இன்னொரு பலவீனமான நிலையில் உள்ள ஆக்கள் தான் இந்த ஏழைகள். அந்த ஏழைகள் பலவீனமான நிலையில் இருக்கிற ஆக்கள். அந்த ஏழைகளை பராமரிக்கிறது சமூகத்திட்ட பொறுப்பு. அவங்களோட மனித நேயத்தோட நடந்து கொள்றது, அவங்களோட மிருதுவான முறையில நடந்து கொள்றது, சொஃப்டா நடந்து கொள்றது ஒரு சமூக பொறுப்பு. அதே மாதிரி ஏழைகள் எங்கள்கிட்ட வந்து கேட்க காட்டி மீக்காம ஏழைகளை தேடி தேடி கொடுங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. ஏழைகளை தேடி தேடி கொடுங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. இப்ப நாங்க அராய்த்தல்லது யுகதிபு பித்தின்ல பார்த்தோம், மறுமையினால கூலி கொடுக்கும்னால மறுக்கிற பாவத்துல எல்லாம் முதலாவது சொன்னது ஃபதாலிக்கல்லது எதுல் எது அல்ல. அடுத்து என்ன சொல்றான், வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவும் மாட்டார்கள். யஹுத்து உணவளிக்க மாட்டார்கள் என்று சொல்லல, உணவளிச்சு முடிஞ்சு அடுத்தாக்கள் உணவளிங்க தூண்டுறது, அதுல அதைத்தான் சொல்றான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டவும் மாட்டார்கள். நல்ல அந்த பண்பை சொல்லி அது கூலி கொடுக்கும் நாள மறுக்கிற பாவம் அல்ல சொல். நான் நினைக்கிறோம் தொழாமைகிறது, இந்த நோம்பு பிடிக்காமைகிறது, ஜகாத் கொடுக்காமைகிறது தான் பெரும் பாவம். இல்ல, இந்த சூரத்துல் மாவுன் இறங்குறதுக்கான பின்னணி என்ன, இந்த ரைத்தல்லதின் சூரா இறங்குறதுக்கான பின்னணி என்னன்னா, சமூகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல வாழ்ந்த சில மனிதர்கள் தொழுதான், நோன்பு பிடிச்சான்,
எல்லா அமல்களையும் செஞ்சாங்க. ஆனா சமூகம்னு வந்துட்டா மனிதருக்குள்ள ஈக்கிற அந்த உறவுல ஒழுங்கா ஈக்கல. தொழுது தொழுது அனாதைகளை அரவணைக்காம இருந்தான். நோம்பு புடிச்சு புடிச்சு ஏழைகளுக்கு உணவளிக்காம இருந்தான். இந்த நேரத்தில் அந்த சூறா இறக்குறான். மனிதர்களுடான உறவல்ல சொல்றான். அப்ப நீ அனாதைய அரவணைக்காம ஈக்கிறது, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாம ஈக்கிறது கூட கூலி கொடுக்கும் நாள மறுக்கிற அளவு ஒரு பெரிய விஷயம்டா. அந்த ஏழைகளை கேட்டு யாசகம் கேட்டு வாராக துரத்தி விட்டுறது, அவனோட கடினமான முறையில பேசுறது. அதெல்லாம் தன்ஹர், யாசகம் கேட்டு வாராகல கடினமான துணியில பேசவானம், அவங்களை விரட்டவானம் இந்த இடத்துல சொல்றான். உண்மையிலே ஷேக் கசாலி சொல்லுவாரு, பசியில ஈகிற ஒத்தரட்ட பேத்து, வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற ஒத்தரட்ட பேத்து இஸ்லாத்த சொல்லவானம். அவனோட பசிய தீர்த்து வைங்க, அவனோட வயிற்ற நிரப்பு வைங்கன்னு சொல்லுவான். இப்ப நான் வரலாறு படிக்கல பார்த்து அவங்களுக்கு விளங்கும். இந்த ஆப்பிரிக்கா நாடுகள்ல இந்த நல்ல வறுமையில பசி கொடுமையில வாழ்ந்துட்டு இருக்கிற நாடுகளுக்கு சில தொண்டு நிறுவனங்கள் பேத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து மதம் மாற்று நடவடிக்கைகளை செஞ்ச வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சுப்பீங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார் தானே, அல்லாஹ் அஊது மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ் நான் நிராகரிப்பை விட்டும் ஏழை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் ஏழ்மை நிலையை அடையிறதுட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சான். இப்ப ஏழ்மை என்று சொல்றது நிராகரிப்பை நோக்கி கொண்டு போற ஒரு கொடிய நோய். இதைத்தான் நல்லா சொல்றான், அந்த ஏழ்மையில ஈக்கிறாக்களை தேடி தேடி நீங்க கொடுங்க, யாசகம் கேட்டு வர அவங்கள துரத்த வானம், அவங்களை கொடுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கிற விஷயத்த நல்லா சொல்றேன். இதுல அஸ்ஸாஇல் ஒரு வசனம் தானே, அஸ்ஸாஇல்னா நாங்க ஒன்று பார்த்தோம், யாசகம் கேட்டு. இன்னும் சில தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க அஸ்ஸாஇல்டா தெரியாத ஒன்றை கேட்டு வாராக்கள், அறிவை நாடி வாராக்கள். ஒரு விஷயம் எனக்கு இது தெரியா சொல்லித்தாங்களேன்னு கேட்டு வாராக்கள், அறிவை தேடி வாராக்கள். அப்படி அறிவை தேடி வாராக்களை விரட்டவான்னு சொல்றான். இந்த வசனத்தை எப்படி அவங்க ஒப்பிட்டு விளக்குறாங்கண்டா, அல்லாஹ் அவங்கள வழி தடுமாறுபவராக கண்டான். எது நேர்வழின்னு தெரியாம இருந்தீங்க, எந்த திசையில போகணும்னு தெரியாம இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை வகி என்ற அறிவை தந்து வழிகாட்டினான். இப்ப உங்கள்ட்ட வகை என்ற அறிவிக்குது, நேரு வழியில பெய்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைய சமூகத்துல நிறைய பேர் நேரு வழி தெரியாம, வாழ்க்கையிட பொருள் தெரியாம, திசை தெரியாம சீரழிஞ்சு பெய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆக்களுக்கு இந்த அறிவை கொடுங்க, கேட்டு வார ஆக்களை துரத்தவானும், நீங்க இந்த அறிவை எத்தி வைங்க. இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான்னு இன்னும் சில தஃசீர் ஆசிரியர்கள் அதை அழகா விளக்குறான். இப்ப நான் கடைசி வசனத்தை வந்தா, அல்லாஹ் தந்த அருள்களை பத்தி, அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை பத்தி பேசுங்க, எடுத்துரைங்க. அல்லாஹ் கடைசி வசனத்தை சொல்லி இந்த சூறா முடிக்கிறான். உண்மையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள்களை நிஅமத்துகளை செஞ்சுக்கிறான். அது எங்களோட பௌதீக ரீதியான அருள்களை ஆக்கியலும், உளவியல் ரீதியான அருள்களை ஆக்கியலும், இந்த பூமியில பறந்து விரிஞ்சிக்கிற வளங்கள் ஆக்கியலும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன், நீங்க அல்லாஹ்ட அருள்களை எண்ண தொடங்கினா அது எண்ணி முடிக்கல, அவ்வளவு அருள்களை அல்லாஹ் செஞ்சுக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பல அருள்கள் எல்லாம் செஞ்சுக்கிறான். இந்த அருள்களை யோசிக்க, அந்த அருள்களை பத்தி பேசுங்க, இந்த அருள்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அல்லாஹ் செஞ்ச அருள்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதோட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்ச அருள்களை விளங்கப்படுத்தினாங்க. விளங்கப்படுத்திட்டு உதாரணமா, அனாதையாக உங்களை கண்டோம், நான் உங்களை புகலிடம் தந்தோம், வழித்தடுமாறுபவராக கண்டோம், உங்களை வழிகாட்டினோம், உங்களை வறுமையில் இருக்கிறவராக கண்டோம், உங்களை வசதி படைத்தவராக மாற்றினோம். அல்லாஹ் சொல்ற, உங்களுக்கு செஞ்ச அருள்களுக்கு நீங்க செய்யற நன்றி கடன் என்ன தெரியுமா? அந்த பலவீனமான நிலைமையில இப்ப இருக்கிற ஆக்களை பராமரிக்கிறது, அவங்களுக்கு உதவுறது தான் நீங்க அல்லாஹ் அவங்களுக்கு தந்திக்கிற அருள்களுக்கு செய்யற நன்றி கடன் விஷயத்த அல்லாஹ் சொல்லி இந்த விஷயத்த முடிக்கிறார். அப்ப நான் நேரத்தை கருத்தில் கொண்டு இப்ப நாங்க 2 அமர்வுலையும்
இந்த முழுமையான சூறாவை நாங்கள் ஓரளவு விரிவாக, முழுமையாக இல்லை, நேரத்தை கருத்தில் கொண்டு ஓரளவு விரிவாக நான் பார்த்துக்கிறோம். இப்ப சூறா சொல்ல அந்த விஷயத்த நான் மிச்சம் ஷோர்ட்டா சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது எங்களுக்கு தெரியும், சோதனை என்று சொல்றது, துன்பம் என்று சொல்றது, கஷ்டம் என்று சொல்றது வாழ்க்கையில ஒரு இயற்கையான விஷயம். இரவு பகல் மாறி மாறி வாரம் மாறி எங்களோட வாழ்க்கையில ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் சோதனை. அதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம்ன்றதெல்லாம் விளங்கப்படுத்தினான். ரெண்டாவது எல்லாம் சொன்னான், உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கை ஆரம்பம் இப்படி இருந்தா எதிர்காலம் நல்லா இருக்கும். ரசூலோட மக்கா காலம் மிச்சம் கஷ்டமா இருந்துச்சு, மதீனா காலம் இலகுவாக நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைச்சு. அல்லாஹ் சொல்றான், உங்களோட ஆரம்பத்துல நீங்க கஷ்டப்படுவீங்க, எதிர்காலம் சிறந்ததாய்க்கும்ன்றதை எல்லாம் விளங்கப்படுத்தினான். அதுக்கு இன்னொரு விளக்கம் நாங்க பார்த்தோம், இந்த உலகம்ன்றது ஒரு சோதனை களம். துன்பங்கள் வரும், இன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனா மறுமையினால் அல்லாஹ் சோதனைகள் அற்ற நீங்க திருப்தி உற காட்டியும் இன்பங்களையும் சோகங்களையும் தந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் சொன்னான். அது ஒரு சோதனையுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். அப்ப இன்றைய பார்த்த வசனங்கள் அல்லாஹ் சொன்னான், நாங்க எப்படி இந்த சோதனைகளை விளங்கி கொள்றேன்டா, அல்லாஹ் தந்த அருள்களை யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தந்த நியமத்துகளை சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு நியமத்துகள் அல்லாஹ் தந்திக்கிற நேரம் ஒன்று ரெண்டு விஷயம் நாங்க யோசித்ததுக்கு மாறா, நாங்க விளங்கி கொண்டிருக்கிறதுக்கு மாறா, நாங்க திட்டமிட்டத்துக்கு மாறா நடக்கிற நேரம் ஃபெடப்பாக வானம். அல்லாஹ் தந்த நியமத்துகளை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அல்லாஹ் வழிகாட்டி பாதுகாத்த அல்லாஹ், சின்ன வயசுல அழகா வளர்த்து பாதுகாத்த அல்லாஹ் இப்ப கைவிடுவானா? விட மாட்டான். அல்லாஹ் இப்ப வெறுப்பானா? வெறுக்க மாட்டான். இந்த பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனைய அல்லாஹ் இந்த சூறால வளர்க்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையை எப்படி எதிர்கொள்ற, சோதனைன்றது வாழ்க்கையோட யதார்த்தம், அதை எப்படி சகிச்சு கொண்டு வாழ்றன்ற விஷயத்த அல்லாஹ் இந்த சூரத்துல் லுஹால மிகவும் அழகாக சொல்றான்ற விஷயத்த நாங்க ஓரளவு விரிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு சூறாவை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.